வெல்கம் டு நிஷா கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு வந்து சப்பாத்தி கிரேவி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே. காளான் வந்து இயற்கையானது. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்கிது. இப்போ ஜாரில் வந்து ஒரு பூண்டு போடுறேன். பூண்டு, காஞ்ச மிளகா வந்து வெந்நீரில் போட்டு எடுத்துருக்கேன். விதையெல்லாம் எடுத்துடணும். பூண்டியும் காஞ்ச மிளகா அரைச்சி பேஸ்டாட்டம் இருக்கும். அரைச்சா பாருங்கள், பேஸ்டாட்டம் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் போட தேவையில்லை. இதேமாரி போட்டிங்கன்னா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன கறி, பச்சை பட்டாணி, டொமேட்டோ சாஸு, மிளகாவும் பூண்டு கொஞ்சம் அந்த பேஸ்ட், இது வெங்காயம், சோயா சாஸு, குடமிளகா, காளான். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றோன்னா மிஷினதாக சிக்கன் ஊற்றிச்சு. அதை கூட நான் வந்து எண்ணெயில் வந்து கலர போகிறேன். பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். குடமிளகா போடுறேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதேமாரி வந்து நம்ம செஞ்சால். வெங்காயம், உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குடிச்சு பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு இல்லைக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஒரே தடவை நம்ம நிறைய போட்டோம்னா உப்பு அதிகமாக இருக்கும், சாப்பிட முடியாது. சோயா சாஸ் ஊற்றுறேன். சோயா சாஸ் வேணாலும் நீங்கள் ஊற்ற தேவையில்லை. காளான் போடுறேன். டொமேட்டோ சாஸு. உங்களுக்கு சோயா சாஸு டொமேட்டோ சாஸ்லாம் வேணாம், இப்படியே செய்யலான்னா அதேமாரி நீங்கள் செய்யலாம். நீங்கள் அரைச்சி வச்சோன்னா மிளகாவும் பூண்டும் அதை நான் போடுறேன். உரப்பு அதிகமாக வேணால் நீங்கள் வந்து அது ஒன்றும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் மல்லித்தூள் போடுறேன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவு. ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்குங்க. மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்குது. இல்லை நம்ம ஒரே கிரேவியை நம்ம சாப்பிட்றதுக்கு இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா ஒன்று பசங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தலை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.